வந்து செமையா சதி திட்டம் போடுறாங்க. எப்படியாவது காவேரியும் குழந்தையும் பிரிக்கணும். காவேரியோட குழந்தைய நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் விஜயும் குழந்தையும் நம்ம அவங்க கிட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து சரி விஜய்க்கு வந்து நினைவு வந்துட்டோன்னா முதல்ல வந்து அவன் கேட்குறது காவேரி தான் இருக்கும். அதனால் காவேரியை பற்றி அவன்கிட்ட யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க. அதன்படி விஜய்க்கும் வந்து நினைவு வந்து திரும்பிடுது. உடனே விஜய் வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி வந்து இங்கே தான் இருக்கா, வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்போ வந்து நான் காவேரி உடனே பார்க்கணும் அப்படின்றாரு. அப்போ வந்து பாட்டி வந்து காவேரி இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சியோட கதறி கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாட்டி ஏன் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு வழி கிடையாது, அவன் காவேரின்னு போக பார்க்குறான். காவேரி கிட்ட போயிட்டான்னா அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டான். அவங்க குடும்பத்தோடய சேர்ந்துருவான். அதை நான் விட மாட்டேன். அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன். விஜய் வந்து மறுபடியும் காவேரி பக்கம் போகிறதோ இல்லை காவேரி குடும்பத்து கூட சேர்றதோ எனக்கு பிடிக்கல. அது விஜய்க்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து ஏன் கழிட்ட நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் இல்லையா, என்னோட பேரன் நல்லா இருக்கணும்னா எந்த பாவமும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க. சரி ராதா கிளம்பலாமா அப்படின்னு, எங்கே 2 பேரும் கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இந்த மாதிரி குழந்தைய நாங்கள் போய் வாங்கிட்டு வர போகிறோம், அது எப்படி அவங்க குழந்தைய கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படியாவது குழந்தைய பேசி எப்படி வாங்கிட்டு வருமோ அப்படி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகிறாங்க. காவேரி வந்து பாட்டி போய் பார்க்குறாங்க. அப்போ காவேரிக்கு வந்து பாட்டி அடையாளம் தெரில. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தூரத்து சொந்தமா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. உடனே வந்து மன்னிச்சிடுங்கம்மா, என் பொண்ணு இந்த நிலமையில் இருக்கா, அதனால தான் உங்களை அடையாளம் தெரியாமல் போச்சு அப்படின்னா, பரவாயில்ல சாரதா, இதில் என்ன இருக்குது, அவளுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த டைமில் அவளை நான் கஷ்டப்படுத்த முடியாதுல்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி முதல்ல என் பேத்தியை கொடுங்க என் கையில் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தாங்கம்மா அப்படின்னோன்னா குழந்தைய கொஞ்சிறாங்க. எப்படி இருக்கா பத்தியா, தங்கம் மாதிரி இருக்கா, விஜய் கிட்ட கூட்டின்னு போனாதான் விஜய்க்கு சரியாகும், அதனால் முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு ஒன்று, எங்கே குழந்தைய கூட்டின்னு கிளம்புறீங்க அப்படி சாரதா கேட்குறாங்க. என்ன சாரதா இப்படி கேட்குற, அதான் காவேரிக்கு எதுவுமே தெரியல, குழந்தை பெற்றதும் தெரியல, விஜய் கல்யாணம் பண்ணதும் தெரியல, அப்புறம் எதுக்காக குழந்தை இங்கே இருக்கணும், குழந்தை அப்பா கூட இருக்கட்டும், ஒன்று அம்மா கூட இருக்கணும் இல்லை அப்பா கூட இருக்கட்டும், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன், அது எப்படிங்க பிஞ்சு குழந்தை விட முடியும், தாய்கிட்டேருந்து குழந்தை பிரிக்காதீங்க, இங்கே பாரு சாரதா, அவளுக்கே ஞாபகம் இல்லாத போது இந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண முடியும், இப்போது அவளுக்கு ஞாபகம் வரணும்னா இந்த விஷயத்தில் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே டாக்டர், அப்போ குழந்தை பெற்றதை மட்டும் எப்படி ஞாபகப்படுத்த முடியும், அப்புறம் அவளுக்கு தான் கஷ்டமாகும், அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வீட்டு வாரிசை, விஜயும் எங்கள் கூட இருக்கான், குழந்தையும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வச்சு நாங்கள் விஜய் எப்படியாவது குணப்படுத்த பார்ப்போம், அதனால் சாரதா எங்கள் வீட்டு வாரிசை நான் கூட்டிகிட்டு போகிறோம்மா, நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சாரதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க சாரதா. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க கங்கா வந்து குழந்தைய கையில் வாங்கிட்டு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைன்னு சொல்லிட்டு நான் காவேரிக்கிட்டே நான் சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன், அதனால் நீங்கள் விஜயை போய் பாருங்கள், முதல்ல விஜய்க்கு குணப்படுத்துங்க சொல்லி குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறாங்க பாட்டியும் ராதாவும். அடுத்து வந்து ஏடி அவங்ககிட்ட இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தேன், இங்கே பாருமா, இங்கே நடக்கிறதுலாம் உனக்கு ஒன்றுமே புரியல, என்னையும் பாட்டியையும் வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்க தெரியுமா உனக்கு, என்னம்மா என்ன சொல்கிற கங்கா அப்படின்னு. ஆமாம்மா, இங்கே எதுவும் நடக்குதுமா, பாட்டி ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு காவேரி விஜயையும் பிரிக்க பார்க்குறாங்க, அதனால தான் குழந்தையும் வாங்கிட்டு போக பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன், நீ என்னென்னமோ சொல்கிறீ, எனக்கு பயமாக இருக்குது, அதுக்காக தான் குழந்தை நம்ம கையில் இருக்கட்டும், காவேரிக்கு குணமானோன்னே விஜய்கிட்ட நம்ம பேசிப்போம், சரியா, நான் சொல்கிறது புரியுதா உனக்கு அப்படின்னோடனே சரிடி அப்படின்றாங்க. எக்காரணம் கொண்டு குழந்தைய கேட்டால் நீ கொடுக்கவே கூடாது, அவங்க மறுபடியும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் குழந்தைய நீ கொடுக்கக்கூடாது, புரியுதா, காவேரி கிட்ட நம்ம பேசிக்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், ஏன் குழந்தைன்னு சொன்னால் காவேரிக்கு என்ன தெரிய போகுது, அவளும் அன்பாக தான் பார்த்துப்பா, பால் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுல்ல, எனக்கு நான் தான் தாய்ப்பால் கொடுக்குறேன்ல என் குழந்தைக்கு, அதே மாதிரி கொடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, இவளும் என் குழந்தை தாம்மா அப்படின்றாங்க.